The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ராதா, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே வெயில் பல இடங்களையும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி தான் பதிவாகி இருக்கு. அந்த வெயிலோட தாக்கத்தை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இன்னும் சில நாடுகள்ல கூட வறட்சி ஏற்படுத்தி இருக்கு. அத பத்தி ஒரு தொகுப்பை பார்த்துடலாம். நீரற்ற பூமி வெறும் மணலாக காட்சியளிக்கிறது. தண்ணீர் சென்ற தடமெல்லாம் வெயில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ நூலிழை போல ஓடிக்கொண்டிருக்கும் நதி மட்டுமே நம்பிக்கையின் எச்சமாக தொலைதூரத்து குளிர்ச்சியாக காண கிடைக்கிறது. ஸ்பெயினில் உள்ள ஒரு நீர்த்தேக்கத்தின் வான்வழி காட்சிகள் இவை. காலநிலை மாற்றத்தின் சாட்சியாக தெற்கு ஐரோப்பிய நாடுகள் ஆண்டுக்காண்டு அதிக வெப்பத்தையும் வறட்சியையும் எதிர்கொண்டு வருகின்றன. ஸ்பெயின், பிரான்சின் தெற்கு பகுதிகள், இத்தாலி மற்றும் துனிசியா போன்ற வட ஆப்பிரிக்க நாடுகள் வறட்சியின் பிடியில் இருக்கின்றன. வறண்ட ஆறுகள், அடிமட்டத்திற்கு போன நீர்த்தேக்கங்கள் காரணமாக நீர் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீருக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. 500 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடும் கோடையை ஐரோப்பிய நாடுகள் கடந்த ஆண்டு சந்தித்த நிலையில் இந்த ஆண்டு கோடையும் வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றன. வறட்சி காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு 80 விழுக்காடு சாகுபடி பாதிக்கும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஸ்பெயினில் இந்த ஆண்டு ஏப்ரலில் சராசரிக்கும் கீழாகவே மழை பெய்தது. இதனால் வாகனங்களில் கொண்டு வந்து விநியோகிக்கப்படும் தண்ணீரையே ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பி இருக்கிறார்கள். கேட்டலோனியாவில் தண்ணீரை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தாலி நாடும் 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சியை எதிர்கொண்டு வருகிறது. இனி வரவிருக்கும் காலங்களும் காலநிலை மாற்றத்தால் கடுமையானதாகவே இருக்கும் என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பாலவெற்றிவேல்